ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம 19வது வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 18 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. முக்கியமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து கம்மியான பேர் தான் பாக்குறீங்க. பாக்குறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு உங்க நண்பர்களுக்கு ஷேராவது பண்ணுங்களேன். ஓகேங்களா? ஷேர் பண்ணீங்கன்னா தான் நம்மளும் நிறைய மோட்டிவேஷன் ஆகி உங்களுக்கு இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். அதே மாதிரி மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டாபிக்ல இருந்து சார் இன்னைக்கு ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து தான் ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே சிம்பிள். நல்லா நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஒரு சேம் நம்பர், ஓகேங்களா, 699 அப்படின்றத நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி 458ங்கிறத நான் பின்னு வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்ற ஃபார்மேட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? 699ங்கிறது ஏன்னு எடுத்திருக்கேன், 458 பின்னு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இதுல மைனஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பிளஸ் மைனஸ் கொடுத்துட்டு சென்டர்ல மைனஸ் வந்துச்சுன்னா, ஓகேங்களா, சென்டர்ல மைனஸ் வந்துடணும். கீழே வந்து அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிருக்கணும். ஏன்றையும் பியையும் மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றதா வரும். ஓகேங்களா? அப்படின்றது 4ன்றதா வரும். இந்த ஃபார்மேட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரையும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணியிருக்கானோ, டினாமினேட்டர்ல ஏபின்ற நம்பர், அதாவது ரெண்டு நம்பர் சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது ஏன்ற நம்பரையும் பின்ற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 4 அப்படின்றதா வரும். எப்படி சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு இதை ப்ரொசீஜர் படி நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ரொம்பவே சிம்பிள் தான் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்றோம். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்களா? இப்போ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்றதா ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாங்களா? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரையும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணணும். கீழே எழுதிக்கிறேன். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்றதா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. ஸோ இந்த மைனஸ் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க இருக்க டேர்ம் அப்படியே வந்துடும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்றது வந்துடும். மைனஸ் a ஸ்கொயர், இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பி ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடும், பிளஸ் 2ab அப்படின்னு இருக்குங்க. அப்ப இங்க பாருங்க, பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல், பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க? 2abன்ற நம்பர் இருக்கு. ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4ab. ஏன்னா ரெண்டு கடையில பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ ஆட் பண்ணிடலாம். 4ab அப்படின்றது கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ மேல நியூமரேட்டர்ல தொகுதியில இருக்கிறதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4ab அப்படின்றது கிடைச்சிருக்கு. நம்ம 679 என்ன எடுத்தோம்? ஏன்னு எடுத்தோம். 458 என்னன்னு எடுத்தோம்? பின்னு எடுத்தோம். ரெண்டு கடையில மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப ஏபி கட் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 அப்படின்றது ஆன்சர் வரும். இதுதான் சொன்ன அந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியா போயிடும். என்ன ஃபார்மேட்டு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரையும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணிருக்கணும். டினாமினேட்டர்ல வந்து அந்த ரெண்டு நம்பர் ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கனாலே, இந்த ஃபார்மேட்டை வச்சிருந்தாலே நமக்கு ஆன்சர் 4 தான். இதே ஃபார்மேட்ல நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு தம்பி, இந்த காமிக்கிறேன் உங்களுக்காக. ஓகேங்களா? இந்த பாருங்க, சேம் ஃபார்மேட் தான். என்ன ஃபார்மேட்டு? 893 பிளஸ் 786 த ஹோல் ஸ்கொயர். அப்ப நான் என்ன பண்றேன்? 893ன்றத ஏன்னு எடுத்துக்கிறேன், 786ங்கிறத பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மைனஸ் 893 மைனஸ் 786 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. கீழே பாருங்க, அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு, டிவைடட் பை ab. இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே நம்ம என்ன ஆன்சர் சொன்னோம்? இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே ஆன்சர் வந்து 4 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே ஆன்சர் என்ன? 4 அப்படின்னு தானே பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் 4 தான். ஓகேங்களா? இதே ஃபார்மேட்ல இன்னும் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இருக்குங்க பாய், வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே ஃபார்மேட் தான். என்ன கொடுத்திருக்காங்க? 23 பிளஸ் 56 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 23 மைனஸ் 56 த ஹோல் ஸ்கொயர். அப்ப ஏங்கிறது 23, பிங்கிறது 56. அப்போ அந்த ரெண்டு நம்பரை வச்சுதான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ்
a minus b the whole squared. கரெக்ட்டுங்களா? ஃபார்மட் கரெக்டா வருங்களா? ஏங்கிறது 23, பிங்கிறது 56. ஃபர்ஸ்ட் இதுல பிளஸ் கொடுத்திருக்காங்க, அடுத்ததுல மைனஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் கொடுத்திருக்காங்க, மைனஸ் போட்டாச்சு. டிவைடட் பை ஏங்கிறது 23 எடுத்தோம், பிங்கிறது 53 எடுத்தோம். இந்த ஃபார்மட்ல இருந்தாலும் என்ன சொன்ன ஆன்சர் 4 அப்படின்னு சொன்னோம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஃபார்மேட்டுக்கு அப்ப ஆன்சர் என்ன 4 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த क्वेश्चन பாத்துறோங்களா? இந்த ஃபார்மட் இருந்தாலே 4னு போட்டுருங்க. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபார்மட். ஓகேங்களா? இதுக்கும் ஃபார்மட் இருக்கு. இந்த ஃபார்மட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன சார் ஃபார்மட் அப்படின்னு கேட்டீங்கன்னா a plus b the whole squared-ஐயும் a minus b the whole squared-ஐயும் ஆட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? நமக்கு அங்க மைனஸ் பண்ணிருந்தாங்க, இங்க ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? டினாமினேட்டர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா a-வை தனியா ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க பிளஸ் b-ய தனியா ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபார்மட்ல வந்துச்சுன்னா a plus b the whole square plus a minus b the whole square divided by a squared plus b squared வந்தாலே ஆன்சர் 2 அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆன்சர் 2ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்துச்சுன்றதை நான் சால்வ் பண்ணி காமிச்சறேன். ஓகேங்களா? ஆன்சர் 2 இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மட்டை மட்டும், இந்த ஃபார்மட் இருந்துச்சுனாலே ஆன்சர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது ஒண்ணும் இல்லைங்க 835. ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்களே சார் அப்படின்னா a into a நமக்கு அடிமான சேமா இருக்கப்போ அடுக்குகள் என்ன பண்ணுவோம், மல்டிபிளிகேஷன்ல இருக்கப்போ கூட்டுவோம். பவர்ல எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிற அர்த்தம் 1 இருக்கிற அர்த்தம். அப்ப a பவர் 1 plus 1ன்னு கிடைக்கும். 1ஐயும் 1 ஆட் பண்ணும்போது நமக்கு a பவர் 2ன்னு கிடைக்கும். a பவர் 2னாலும் a ஸ்கொயர்னாலும் சேம். அதே மாதிரி தான் 378 into 378 இருக்கு. சோ b into b b ஸ்கொயர்னு மாறும். ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சுன்ற ப்ரொசீஜரையும் நான் சொல்லிடுறேங்க. மேல இருக்கிற என்ன ஃபார்மட் a plus b the whole squared. அப்ப a squared plus b squared plus 2ab அப்படின்றதான் a plus b the whole squaredக்கான ஃபார்மட். கரெக்ட்டுங்களா? இது a plus b பவர்ல whole squared இருக்கு. பிளஸ் இது சென்டர்ல क्वेश्चनல கொடுத்திருக்க பிளஸ் a minus b the whole squared இருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்ன a squared plus b squared minus 2ab அப்படின்றதான் ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? minus 2ab அப்படின்றதான் ஃபார்முலா எழுதியாச்சு. டிவைடட் பை ஏன்ற நம்பரை ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப a ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேங்களா? a into a ஸ்கொயர். அதே மாதிரி 378ன்றது b ன்னு எடுத்திருக்கோம். b-யவே ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சோ b ஸ்கொயர். ரெண்டு கடையில பிளஸ் சிம்பிள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? பிளஸ் சிம்பிள் இருக்கு. இங்க இருக்க பிளஸ் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணா அதே டேர்ம் தான் வரப்போகுது. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. நல்லா நோட் பண்ணுங்க. இங்க பிளஸ் 2ab, இங்க மைனஸ் 2ab அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 1 பிளஸ் 1 2. இங்க a ஸ்கொயர்ன்ற டேர்ம் இருக்கு, அந்த a ஸ்கொயரை போட்டுருங்க. பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ரெண்டு டைம் கூட்டியிருக்காங்களா, கூட்டணுங்களா? அப்ப 2b ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 2b ஸ்கொயர்னு கிடைக்கும். நான் நியூமரேட்டர்ல இருக்கிறத மட்டும் தான் சால்வ் பண்றேன். அப்ப ரெண்டு டேர்ம்ல என்ன டேர்ம் காமனா இருக்கு 2ன்றது காமனா இருக்கு. சோ 2வை காமனா எடுத்துட்டேன். காமனா எடுத்து என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ நியூமரேட்டர் தொகுதிக்கு மட்டும் என்ன பண்ணிடலாம், நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு போட்டுடலாம். கரெக்ட்டுங்களா? நியூமரேட்டருக்கு மட்டும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு போட்டுடலாம். டினாமினேட்டர்ல ஆல்ரெடி நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட் தான் இருக்கு, கொடுத்துருக்காங்க டைரக்டாவே. சோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரை கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ரெண்டு மேலையும் கீழே இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு 2 அப்படின்றதான் இருக்கு. சோ அதுதான் நான் தெளிவா சொன்னேன். இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு. சோ நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? என்ன ஃபார்மேட் a பிளஸ் b the whole squared-ஐயும் a minus b the whole squared-ஐயும் ஆட் பண்ணிருக்காங்கன்னா, ஆட் பண்ணாங்கன்னா ஆன்சர் 2 தான் வரும். ஓகேங்களா? அங்க மைனஸ் பண்ணாங்கன்னா ஆன்சர் 4. இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் 4. இந்த இடத்துல பிளஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் 2. டினாமினேட்டர்ல அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. டினாமினேட்டர்ல என்ன வரும் a plus b the whole squared minus a minus b the whole squaredனா டினாமினேட்டர்ல நமக்கு ab அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து ஆன்சர் 4. இதே வந்து நமக்கு 2 ஆன்சர் எப்போ வரும் a plus b the whole squared-ஐயும் a minus b the whole squared-ஐயும் ஆட் பண்ணிருக்கணும். டினாமினேட்டர்ல வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு கொடுத்துருக்கணும். கொடுத்தாங்கன்னா ஆன்சர் 2. அப்ப இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன, இந்த ரெண்டு ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நமக்கான ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகேங்களா? நமக்கான ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கா சார்னா இருக்கு. ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட சம் இருக்குப்பா. இந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இது ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அதே ஃபார்மேட் நல்லா நோட் பண்ணுங்க. a பிளஸ் b, அப்ப a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க பிளஸ். பிளஸ் கொடுத்துருந்தா என்ன ஆன்சர் சொன்னேன் 2 அப்படின்ற ஆன்சர் சொன்னேன். இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருந்த ஆன்சர் என்ன 4. ஓகேங்களா? மைனஸ் கொடுத்துருந்தா ரெண்டு கடையில மைனஸ் கொடுத்துருந்தா ஆன்சர் 4,
பிளஸ் கொடுத்திருந்த ஆன்சர் 2. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 2. இதோட ஃபார்மேட்ல எழுதுறீங்களா a plus b the whole square கொடுத்திருக்காங்க பிளஸ் a minus b the whole square கொடுத்திருக்காங்க. டினாமினேட்டர்ல நல்லா நோட் பண்ணுங்க 963 அப்படின்றத a அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப a into a squared. நெக்ஸ்ட் பிளஸ் கொடுத்திருக்காங்க சோ பிளஸ் 476 நம்ம b ன்னு எடுத்திருக்கோம் சோ b into b squared. அப்ப இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்தாலே என்ன ஆன்சர் சொன்னோம் 2 அப்படின்றத ஆன்சரா சொன்னோம். ஓகேங்களா ரொம்பவே சிம்பிள் தானே. இந்த 2 ஃபார்மேட்டை மட்டும் நோட் பண்ணீங்கன்னா வீடியோட கன்க்ளூஷன் அதாங்க. ஓகேங்களா 2 ஃபார்மேட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மைனஸ் கொடுத்தா 4 பிளஸ் கொடுத்தா 2 அவ்வளவுதான். ஓகேங்களா மைனஸ் கொடுத்தா இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தா 4 பிளஸ் வந்தா 2. இதை மட்டும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் பார்ட்டுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.